ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நன்றி. லென்த் வீடியோன்னு நினச்சிக்கிட்டு நாகாஸ் மீடியான்னு சொல்லிட்டேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே தான் இந்த வீடியோ வந்து பிளான் பண்ணது. ஒருத்தன் வேணும்னுமே என்னை வெயிலில் கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுருக்கான், கருத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நான் கருத்தாக பேசுவேன் அப்படின்றதுனால வெயிலில் வந்து நின்றுருக்கேன். நம்மளோட நாகாஸ் ஒன்லி நேச்சரில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆஃபர் வந்து 26ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும். இன்னொன்று நீங்கள் வாங்குற ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்டும் எக்ஸ்ட்ரா வந்துடும். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றதையும் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஊர் எதையும் சேர்த்து அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எந்த ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாலியிலோ ஜும்கானா மாதிரி இந்த தக்காளி பூத்து கிடக்கு. பூவாக பூத்தி இருக்குது தரையிலே. இந்த பூ தக்காளி பூ, இந்த பூ இது பார்த்தீங்கன்னா படிச்சிடும் மச்சான். அப்புறம் பறிக்கிறது தானே இருக்குது. அடாடாடாடாடா, ஃப்ரெஷ் தக்காளி. என்ன சோம்பு சேர்ந்து வருது. இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நம்ம செடியில். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், கொத்து கொத்தா அழகழகா தங்க பிள்ளைங்களா பூத்துருக்குது. இது என்னடா மச்சான்? அது உளுந்தா? ஆமாம், உளுந்துலேயும் பூ வருது. சரி, ஓகே. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக நிறைய தக்காளி இருக்கா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வருது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் கண்டுபிடிச்சேன். இப்போ தான் அதை கண்டுபிடிச்சேன். என்னென்னா இந்த சைடு வெயில் படுது. இந்த சைடு வச்ச எல்லா செடியும் பார்த்தீங்கன்னா அழகாக வருது. அந்த சைடு தான் அதிக இடம் விட்டோம் வீட்டு பின்னாடி. அந்த சைடு வச்ச எதுவுமே இன்னும் பெருசாக வளரவே இல்லை. எல்லாம் அதே வெயில் படம் இருக்கனால. ஏன்னா வெயிலேருந்து விட்டமின் டி. ஏன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா இது இருக்குது, மரங்கள்லாம் பெருசு பெருசாக இருக்குது. ஸோ வெயில் வந்து அந்த செடி மேலே பட மாட்டேங்குது. அதனால என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கும் இதுதான். நம்ம வந்து வெயில் படக்கூடாது அப்படின்னு க்ளவுஸை போட்டுட்டு கொடையை பிடிச்சிக்கிட்டு நம்ம வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கின் பிரச்சனைகள் வரும். நீங்கள் வேர்வை துளைகள்லாம் வெள்ளம் போட்டு அது இதுன்னு போட்டு அடைக்கும் போது பார்த்தீங்கன்னா வேர்வை வெளியேறதுக்கு இடமே இருக்காது. அதுவே நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் அந்த வெயிலில், காலை வெயிலில் நிற்கிறது, வெயிலில் வேலை பார்க்குறது, இதெல்லாம் கஷ்டம் கிடையாது. இதெல்லாம் செஞ்சால் தான் நம்மளுடைய ஸ்கின்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்குமே பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்கூட்டியில் போகும்போதெல்லாம் நான் நல்லா மூடிட்டு ஃபுல்லாக மூடிடுவேன். க்ளவுஸை போட்டு ஷால்லாம் போட்டு அந்த இது கட்டுறதெல்லாம் பண்ணிவிடுவேன். ஆனால் அப்போ எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பித்த வெயிலில் அந்த வெயில் பட பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அலர்ஜியும் சரியாச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், வெயில் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு தேவை. எப்போவுமே பொத்தி வைக்காதீங்க, கொஞ்ச நேரம் திறந்து விடுங்க, நம்மளுக்கு வெயில் படட்டும் ஸ்கின்னில். ஓகேவா? இது வந்து சூப்பரான டிப்பில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸ்கின்லாம் செமையாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.